Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT 6th standard number play இருக்கு இல்லையா, அதோட 3.9 3.10 பார்க்கலாம். Playing with number pattern அப்படி சொல்லிட்டு 3.9ல கொடுத்துருக்காங்க பாருங்க. Here are some numbers arranged in some pattern. இங்கே வந்து சில பேட்டர்ன்ஸில் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. Find out the sum of the number in each of the below figure. அதாவது ஒவ்வொரு பேட்டர்னில் இருந்தும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே அதோட சம்மை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அடிஷன் பண்ணி ஃபுல் டோட்டல் அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஷுட் பி ஆட் தெம் ஒன் பை ஒன் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணுமா, இல்லை ஏதாவது குயிக்கர் வே இருக்கா அப்படி சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஷேர் அண்ட் டிஸ்கஸ் இன் கிளாஸ் த டிஃப்ரெண்ட் மெத்தட் ஈச் ஆஃப் யூ யூஸ்டு டு சால்வ் திஸ் கொஷின். அதாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு மெத்தட் இருக்குது, இப்போ இந்த மெத்தடுக்கு நிறைய மெத்தட் இந்த பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னில் நீங்கள் ஒரு மெத்தட் இல்லாமல் நிறைய 2-3 மெத்தடில் கண்டுபிடிக்க முடியுது, அப்படியா இல்லையா அப்படின்னு உங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 40-14 இருக்குது, ஃபுல்லாக 50-15 இருக்குது. அதனால் நமக்கு இது என்ன பேட்டர்ன் நம்மளாம் ஒரு இவங்க வந்து கேட்கல, பேட்டர்னோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம கேட்கவே கிடையாது. நம்ம சும்மா அப்படி சொல்லிக்கலாம், நம்ம சும்மா எழுதுகிறப்போ உங்களுக்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பேட்டர்ன் என்ன காட்டுதுன்னு பாருங்கள், பேட்டர்ன் ஷோஸ் 40s and 50s, அவ்வளோதான். இதுதான் இதோட பேட்டர்ன். ஏன்னா வேறு எந்த நம்பர்ஸும் இங்கே இல்லை, ஓகேவா. இது நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எல்லா 40ஸையும் கனெக்ட் பண்ணுங்களேன். இங்கே எத்தனை 40 இருக்குது, ஒரு 4 இருக்கா, நம்பர்ஸ் ஆஃப் 4. அது 1 2 3 4. திருப்பி இங்கே பாருங்கள் 5 6 7 8. ஸோ இங்கே ஒரு 4, 9 10 11 12 12 வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது, 12 இருக்குது, ஓகேவா. ஸோ அதான் 12 நம்பர் என்ன 40 உள்ள. அப்போ 40 × 12 480. அதேமாதிரி 15 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 10 தான் இருக்குது. ஸோ 50 × 10 500. இதோட ஆட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிருது, ஓகேவா. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், 4 எழுதாமல் டேரெக்டாக 1 2 3 4 4 × 3 12 அப்படி டேரெக்டாக போட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதே நம்பரில் தானே இருக்குது ரோவில், அதனால் பிரச்சனை இல்லை, ஓகே. அடுத்து இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள். நமக்கு மொத்தம் எத்தனை இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது உங்களுக்கு, 8 இருக்குது. அதான் இப்போ கணக்கு, சரிங்களா. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. இங்கே ஒரு 8 இங்கிட்ட ஒரு 8. அப்போ நமக்கு 8 8 64 வரும் இதில், ஓகேவா. டோட்டலாக இந்த 64ல் எத்தனை போயிடும் பாருங்கள், 1 2 3 4. இப்போ 4 × 4 × 5 அந்த 20 வந்து போயிடும். ஸோ 20 போயிடுச்சுன்னா மீதி நமக்கு 44 தான். இப்போ இந்த மீதி 44ல் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது, ஒரு டாட் தான் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த 20ல் எத்தனை இருக்குது பாருங்கள், ஒரு இதில் வந்து 5 டாட்ஸ் இருக்குது. ஸோ 20 × 5 100. அப்புறம் 44 சொன்னேன் இல்லையா, அந்த 44 மீதி அதில் 44 × ஒரு டாட் தான் இருக்குது. ஸோ 1 = 44. இது வந்துட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு 144 கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு என்ன காட்டுது, பேட்டர்ன் ஷோஸ் செல்ஸ் வித் 1 and 5 டாட்ஸ், ஓகேவா. நம்ம கொடுக்குற பேர் தான், உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் பேட்டர்னில் நீங்கள் எழுதிக்கலாம் அந்த பேட்டர்னுக்கு, ஓகேவா. இந்த பேட்டர்ன் பாருங்கள். அடுத்து இது எத்தனை பாருங்கள், 1 2 3 4, ஓகேவா. இங்கே 4 இருக்குது. 4 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ 8 × 4 என்ன வரும், 32 வந்துடும் இல்லையா. ஸோ 32ல் வந்து உள்ள நம்பர் என்ன இருக்குது, 32. அதனால் 32ங்கிறது நம்பர், மொத்தம் இருக்க செல்லு வந்து எத்தனை 32, அந்த பாக்ஸ் வந்து மொத்தம் 32. அதே மாதிரி 64ல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4, இங்கே 4 வந்துடுது காலம். ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அதுவுமே 4 தான். ஸோ 4 × 4 16, ஓகேவா. 4 × 4 16, அதான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ 64 உள்ள இருக்க நம்பர் வந்து 64, இந்த வந்து 16. இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1024, இதுக்குமே 1024 தான் வந்து ஆட் பண்ணோன்னா 2048. அது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இப்போ இதுக்கு நேம் கொடுக்கணும்னா த பேட்டர்ன் ஷோஸ் செல் வித் 32 and 64 நம்பர்ஸ் அப்படி எழுதிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் என்னென்ன பாருங்களேன், மொத்தம் இந்த செல்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்குது, அப்புறம் 4 டாட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கிட்ட 7 வந்துருக்குமா, அப்போ 7 + 7 14, சரிங்களா. அடுத்து பாருங்கள் உள்ளேயும் இருக்குது பாருங்கள் 1 2 3. ஸோ +3, அப்போ என்ன வரும் நமக்கு 17 வந்துடுது. ஸோ 17, அப்போ 3 டாட்ஸ் இருக்கிறது 17 இருக்குது மொத்தம். 4 டாட்ஸ் இருக்கிறது 1 2 3, ஓகேவா. 1 2 3 4 5. அப்போ இங்கே ஒரு 5, இது ஒன்று 6. அப்போ 4 × இங்கே பாருங்கள் 1 2 3 சாரி 3, ஓகே. 3 × 6 3 6 18. ஸோ அதான் இங்கே.
ஸோ 4 dots into 18 72 இதுக்கு வந்து 51. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 123. இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா the pattern shows cell with 3 and 4 dots. அடுத்து இந்த பேட்டர்ன் பாருங்கள். இப்போ இது வந்து குவாடிலேட்ரல் சரிங்களா. இந்த டைமண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து குவாடிலேட்டர். இது வந்து ஹெக்ஸாகான் சரியா. இப்போ நமக்கு 15 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 35 இருக்குது, 25 இருக்குது. இப்போ நம்ம டோட்டல் எல்லாமே எவ்வளோ நம்பர்ஸ் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 15 பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் அதே 15 தான் இருக்குது. ஸோ ஒரு இதில் எத்தனை இருக்குது 4. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு 4 + 4 8. குவாடிலேட்டரில் 8 இருக்குது. ப்ளஸ் இந்த ஹெக்ஸாகானில் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. ஹெக்ஸாகானில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6. அப்போ இங்கே ஒரு 6 இருக்குது, 12 ப்ளஸ் இங்கே ஒரு இன்னர் ஹெக்ஸாகானில் பாருங்கள் 12 + 2 14. ஸோ 8 + 14 ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22 சரிங்களா. ஸோ 22 × 15 வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி தான் 25 இங்கே பாருங்கள் 4, அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 4. ஸோ 8, அப்புறம் உள்ளே பாருங்கள் இங்கே ஒரு 25, இங்கே ஒரு இங்கிட்ட ஒரு 6, இங்கிட்ட ஒரு 6. ஸோ 12 ப்ளஸ் இன்னரில் இருக்கும் 2 ஓகேவா. 12 + 2 14. ஸோ சேம் இதே தான், இதே கால்குலேஷன். அப்போ இதுக்கும் 35க்கும் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். 35 ஆப்போசிட்டில் இருக்கும், ஸோ இங்கேயும் இருக்கும். இதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் 22 தான் வருது. ஸோ எல்லாமே 22 தான் வருது. அப்போ 15 × 22 330, 25 × 2 22 550, 35 × 22 770 போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டாலும் அதே நம்பர் தான் ஆன்சர் வரும். சப்போஸ் எல்லாமே ஒரே நம்பர் தான், ஒரே மல்டிபிள் பண்ணுறது தானே இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா 75 × இந்த 22 எல்லாத்துக்கும் காமனாக வெளியே எடுத்துடலாம் 22. ஸோ 75 × 22னாலும் இதே நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சராக வரும் ஓகேவா. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நம்ம கவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஏன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 125 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 215 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னரில் 500, அப்புறம் லாஸ்ட்டாக 1000. ஸோ இதெல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஆரம்பிங்க, இல்லை எங்கே வேணால் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 125 பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ இங்கே இருக்க நம்பர் தான் உங்களுக்கு. ஸோ இங்கே கால்குலேஷன் பாருங்கள். 125 × 18 2250. அதுக்கப்புறம் 250 பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 வரும். ஸோ 8 மல்டிபிள் பண்ணிருந்தீங்கன்னா 2000. அதுக்கப்புறம் 500 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது, அதை மல்டிபிள் பண்ணால் 2000. 1000 வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1000 × 1 இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 7250 தான் ஆன்சர் ஓகேவா. அடுத்து பாருங்கள் 3.10ல் ஒன்று கொடுத்துருக்காங்க. an unsolved mystery the Collatz conjecture அப்படி சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து ஒரு பேட்டர்ன், நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும் வரும். லுக் அட் த சீக்வன்ஸ் பிலோ. இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்க சொல்கிறாங்க. the same rule is applied in all the sequence. இது எல்லாத்துலேயுமே ஒரே ரூல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பர்ஸ் நம்ம இதெல்லாம் டீப்பாக பார்த்தாலும் டக்குன்னு புரியாது ஓகேவா. நம்ம அது கனெக்ஷன் பார்க்கணும். 12 6 இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன். இது ரெண்டுமே 12 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், அதுக்கப்புறம் 6 டேபிள்லேயும் வரும் ரெண்டுமே. அப்புறம் 3 பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த 3 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். ஸோ இப்படி டேபிள்ஸில் வரது தான் நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னே வரும். பட் அதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும். நம்ம கண்டுபிடிக்கணும் அது கனெக்ஷன் என்ன, ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் அடுத்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து ஈவன் நம்பர். இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே த ரூல் 1 ஸ்டார்ட் வித் எனி நம்பர். எது வேணாலும் எந்த நம்பரில் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் இஸ் ஈவன். ஒரு நம்பர் வந்து ஈவனாக இருக்குன்னா அதில் ஆஃப் எடுத்துக்கணும். ஒரு அந்த நம்பர் வந்து ஆடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எடுத்துக்கணும், மல்டிபிள் இட் பை 3. அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி அப்புறம் 1 வந்து ஆட் பண்ணணும். ஒரு நம்பர் இப்போ ஈவன் நம்பராக இருந்தால் அது என்ன பண்ணணும், ஆஃப் எடுத்துக்கணும். சப்போஸ் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு என்ன பண்ணணும், மல்டிபிள் பை 3 அப்புறம் +1 பண்ணோம்னா நமக்கு அந்த பேட்டர்ன் கிடச்சிரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 12 ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும், ஆஃப் எடுத்துக்கணும் ஓகேவா. அப்போ பாதி 6 கொடுத்துட்டாங்க அடுத்த நம்பர். இப்போ இதுவுமே என்னது உங்களுக்கு ஈவன் நம்பர். ஸோ அதோட பாதி 3. இப்போ 3ங்கிறது ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னால் என்ன ஃபார்ம்லாம், மல்டிபிள் பை 3 +1. ஸோ மல்டிபிள் பை 3னா என்ன வரும் உங்களுக்கு, 3 3s are 9. ஸோ 9 +1 பண்ணினீங்கன்னா இந்த 10ங்கிற நம்பர் கிடச்சிரும். இப்போ திருப்பி இது என்ன நம்பர், ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னால் ஆஃப் வரும் இல்லையா. ஸோ அதில் பாதி 5. இப்போ 5ன்றது ஆட் நம்பர். ஸோ 5ன்றது ஆட் நம்பர் இருக்கப்போ என்ன ஃபார்ம்லாம், 3ஆல் மல்டிபிள் பண்ணணும் ப்ளஸ் வர ஆன்சரோட +1 பண்ணணும். 16 வந்துருச்சு. அந்த 16
அடுத்து இது வந்து ஈவன் நம்பர், ஸோ அதில் பாதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஈவன் நம்பர், ஸோ அதுலேயும் ஆஃப். இதுவும் ஈவன், ஸோ அதில் ஆஃப். இதுவும் ஈவன், ஸோ அதில் ஆஃப். இது மாதிரி லாஸ்ட்டு எண்டு வந்து என்ன பண்ணும், ஆன்சர் உங்களுக்கு 1ன்னு வர வரைக்கும் அந்த இது நம்ம பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டு போயிட்டுருக்கும். நீங்கள் எந்த நம்பர்லேருந்து வேணாலும் இதை ஆரம்பிச்சுக்கலாம். இதுதான் வந்து என்ன சொல்ல, அந்த கொலாப்ஸ் கன்ஜெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் தட் ஆல் 4 சீக்வன்ஸ் above eventually reach the number 1. இது எல்லாமே நம்பர் 1 ரீச் ஆகிறதுல அந்த 4மே அதான் சொல்கிறாங்க. In 1937, the German mathematician Lothar Kohl's conjecture தான் உங்களுக்கு மீனிங் எழுதியிருக்கேன், நான் கெஸ் பண்ணியிருக்கேன். தட் த சீக்வன்ஸ் வில் ஆல்வேஸ் ரீச் 1. இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணுறப்போ அந்த சீக்வன்ஸ் எதை தான் ரீச் பண்ணுவோம், எண்டில் 1 வந்து ரீச் பண்ணிடும். ரெகார்ட்லெஸ் ஆஃப் த ஹோல் நம்பர் யூ ஸ்டார்ட் வித். அந்த நம்பர் எந்த ஹோல் நம்பர் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா டெஃபினெட்லி 1 ரீச் பண்ணிடும். இட் ரிமைன்ஸ் அன் அன்சால்வ் ப்ராப்ளம் as to whether Kohl's conjecture is true. Kohl's conjecture is one of the most famous unsolved problem in mathematics. இது ரொம்ப நல்ல பேட்டர்ன் இல்லையா அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது, அதான் இங்கே சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் சில நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். எண்டிங்கில் வந்து 1 வருதா இல்லையா, ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் 360 Study Weekend for our effort.